ஓம் ஸ்ரீ ஷிம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது பார்த்திங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம். விஸ்வாவசு வருடம் வருகிற மைத்ரேய முகூர்த்தம் பார்க்கலாங்க. பொதுவாக 3 கடன்கள் இருக்குது உங்களுக்கு. தேவக்கடன், ரிஷி கடன், பித்ரு கடன், 3 வகையான கடன். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நிறைய இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மனசை ரொம்ப வாட்டும். அந்த வகையில் நாம் ரிஷி கடன், தேவக்கடன், பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். பித்ரு கடனை நாம் தர்ப்பணாதி பூஜைகள் மூலம் செஞ்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம பணத்தால் வருகிற கடன் நமக்கு அனுஷம், அஸ்வினி அந்த 2 நட்சத்திரத்தன்னைக்கு வருகிற அனுஷ நட்சத்திரம் விருட்ச லக்னமும், அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு மேஷ லக்னம் வருகிற நேரத்தை தான் நமக்கு பெரியவங்க மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு குறித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் நாம் ஒரு பகுதி கடனை அடைத்தாலும் நமக்கு கடன் கட்டாயம் முழுமையாக நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அனுபவபூர்வமான உண்மையும் நிச்சயமான ஒரு உண்மை. நம்ம குருமார்களும் சித்தர்களும் நிறைய பேர் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. சரி, ஏப்ரல் மாதம் வருகிற மைத்ரேய முகூர்த்தம் ஏப்ரல் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா 8:27 PM-லேருந்து 10:47 வரைக்கும் இருக்குது. 27/4/2025 காலையில் 5:15 மணிலேருந்து ஒரு 6:57 வரைக்கும் இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் மைத்ரேய முகூர்த்தம். அதற்கு அடுத்தபடி நாம் பார்த்தோம்னாக்கா மே மாதம் வருகிற மைத்ரேய முகூர்த்தம் 13/5/2025 செவ்வாய்க்கிழமை விசேஷம். 6:41 8:35 PM வரைக்கும் இருக்குது. 25 மே மாதம் அப்போ பார்த்திங்கன்னா 3:22 AM-லேருந்து 5:07 AM அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. செவ்வாய்க்கிழமை வர்றது கொஞ்சம் சிறப்பு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஜூன் மாத மைத்ரேய முகூர்த்த நாட்கள். ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9/6/2025 4:55 மாலையில் அப்புறம் 7 மணி ராத்திரி வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமை. 21 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா 1:36 மத்தியானத்துலேருந்து 3:21 மதியம் சனிக்கிழமை அன்னைக்கு வருது. ஜூன் மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூலை மாத இந்த மைத்ரேய முகூர்த்த நாட்களும் உங்களுக்கு வருகிறது. அப்படி பார்த்திங்கன்னாக்கா ஜூலை மாதத்தில் 2 முகூர்த்தம் வருது. 7/7/2025 3:05 மணி அப்படியிலேருந்து 5:18 PM வரைக்கும் இருக்குது மாலையில் அன்றைக்கி திங்கட்கிழமை. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா 18/7/2025 இரவு பார்த்திங்கன்னா ஒரு 11:46 இருக்குது உங்களுக்கு. அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமையாக வந்துடுது உங்களுக்கு. அந்த 12 மணி வரைக்கும்னு வருது உங்களுக்கு. அப்போது ஆங்கில தேதிப்படி அடுத்த நாள் வரும். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 1:09 11:45 மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. மறுபடியும் 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 11:29 காலையில் 9:49 மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் இருக்குது. இதை எழுத்துப்பூர்வமாகவும் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் அப்படியும் நான் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை 8:14 இரவு ஆரம்பிக்குது. 9:58 முடிஞ்சிடுது. 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:42 காலையிலேருந்து 11:56 AM வரைக்கும் உங்களுக்கு காலையிலேயே இந்த இது வருது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த முகூர்த்தம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வருகிறது. அன்றைக்கி 6:24 8:08 இரவு வரைக்கும் புதன்கிழமை இருக்குது. 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 7:58 10:10 காலையில் இந்த முகூர்த்த நேரம் இருக்குது. சொன்ன போல் வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பைக்குள்ளே கூட அந்த பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அன்றைக்கி போய் நம்ம கையில் வெள்ளிக்கிழமை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் சிறப்புங்க.
4:37 மணி மாலையிலேருந்து 6:22 வரைக்கும், 21 6/6 காலையில் 8:20 வரைக்கும் வெள்ளிக்கிழமை. மறுபடியும் இதுவுமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருது. அந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கறது மட்டும் நீங்கள் உங்கள் மனசுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. இல்லைன்னா எப்பவும் போல் மஞ்சள் கவரில் அந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேண்டி இந்த பணத்தை ஒரு பைக்குள்ளே போட்டு நீங்கள் அந்த வேலையை செய்ய துவங்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. உங்களுக்கு மாலை 2:47 4:32 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அதிகாலை 4:20 6:34 மணி வரைக்கும் வருது. அதற்கப்புறமா 29/12/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து உங்களுக்கு இருக்குது. இதையும் நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த வருடம் 2025 வரைக்கும் இருக்கிற மைத்ரேய முகூர்த்த நாட்கள், அதாவது ஏப்ரல்லேருந்து விஸ்வாசு வருடமும் 2025 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 2026 இதை பிறகு நாம் பார்த்துக்கலாம். இந்த நேரங்களை குறித்து கொண்டு உங்கள் கடன்களிலிருந்து அனைவரும் விடுபட்டு நிம்மதியான நிறைவான வாழ்வு பெற வேண்டும். இந்த நேரத்தில் நாம் செய்கின்ற தான தர்மங்களும் பன்மடங்காக பல்கி பெருகும். இதுவும் பெரியவங்களுடைய வாக்கு. நம்ம என்ன செய்கிறோமோ அது மல்டிப்ளை ஆகும். அதாவது நம்ம ஒரு கல்யாணத்துக்காக காசு சேர்க்கணுன்னா கூட அந்த நேரத்தில் நாம் ஒரு உண்டியல்லையோ பையிலையோ சேர்க்கலாம். அதுவும் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். கடன் கொடுக்கறதும் நமக்கு சேர்ந்து தீர்ந்து போகும். இந்த மாதிரி நல்ல செலவுக்கும் நாம் இந்த காசை உபயோகப்படுத்தலாம். தான தர்மங்களும் செய்யலாம், பூஜைகளும் செய்யலாம். இதை பற்றி ஏற்கனவே விரிவான விளக்கங்கள் நிறைய இருக்குது. இந்த தேதிகளை குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லபடியாக அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.